Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். கோடையை சமாளிக்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான கோடையை சமாளிக்கக்கூடிய ப்ராடக்ட் இதுதான். இந்த ப்ராடக்டோட மகிமை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வாங்காமல் இருக்கவே மாட்டீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய தனியாகவும் உங்களுக்கு இது கிடைக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம்லேயும் இருக்குது, அமேசானில் கிடைக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வாங்கிக்கோங்க. இப்போது இந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி நான் சொல்லி முடித்ததும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வெட்டி வேரை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த காலத்தில் பெரியவங்க இருந்த வீட்டிலலாம் தெரிஞ்சிருக்கும் வெட்டி வேரோட மருத்துவ குணங்கள் பற்றி. இது கோடையை சமாளிக்க ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த கோடையில் இன்னும் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், இந்த டிசீஸ் மாதிரி எல்லாம் ஸ்கின் டிசீஸ் வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரலாம், அப்புறம் யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரலாம், அப்புறம் கர்ப்பப்பை சம்மந்தமான கோளாறுகள் எல்லாம் வரலாம். இந்த வெயிலில் என்னென்ன வருதுன்னு சொல்லவே முடியாது. ஹிட்டனாக இருக்கிறது எல்லாமே வெளிப்படுறது கோடை காலத்தில் தான். நிறைய பேருக்கு அனல் கட்டிகள் மாதிரியெல்லாம் வரலாம். ரொம்ப ரொம்ப நம்ம சமாளிக்க வேண்டியது, குளிரை கூட தாங்கிடலாம். ஆனால் வெயிலில் நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாருமே, பொதுவாக எல்லாருமே இந்த தடவை கோடை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விசிறி வாங்கிட்டிங்கன்னா, இது வெட்டி வேரில் செஞ்ச விசிறி. இந்த வெட்டி வேருன்றது ஒரு புல் வகையை சார்ந்தது. இது 50 வருஷம் கூட உயிரோடு இருக்கக்கூடிய தாவரம். இது சவுத் இந்தியாவில், இந்தோனேஷியாவில், ஸ்ரீலங்காவில் அதிகமாக காணப்படுது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வேரை யூஸ் பண்ணி நிறைய பர்ஃப்யூம்ஸு, லோஷன்ஸு, க்ரீம்ஸு எல்லாமே தயாரிக்கிறாங்க. அரோமா தெரப்பியில் கூட இது யூஸ் பண்ணுறாங்க. இதோட வாசம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அப்படியே தூக்கம் வராதவங்களுக்கெல்லாம் இரவில் இந்த விசிறியில் விசிறிட்டு கொஞ்ச நேரம் விசிறிக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல தூக்கம் வரும் இந்த ஸ்மெல்லுக்கு அப்படிங்கிறாங்க. என்னென்ன டிஸார்டர்ஸ் இருக்கோ உடம்புல எல்லாமே சரியாயிடும். இந்த வெட்டி வேரை ஒரு 25 கிராம் நீங்கள் எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணியில் அதை கொதிக்க வச்சு அதை அப்படியே ஆற வச்சு வீட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரு அரை டம்ளர் கோடையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு தரும். கோடையில் இருக்கிற அந்த வெயிலின் தாக்கம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி வெட்டி வேரில் செஞ்ச தட்டியெல்லாம் கூட நம்ம ஜன்னலுக்கு போடுற மாதிரி இப்போ ரோட் சைடில் நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசி எவ்வளோதான் இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி வெட்டி வேர், இயற்கை மாறாத குணங்களுடைய இந்த வெட்டி வேரில் செய்யப்பட்ட தட்டியில் கொஞ்சம் தண்ணி தெளித்து அந்த ஜன்னலில் மாட்டிட்டிங்கன்னா அந்த காற்று பட்டு அதில் வர்ற அந்த சுகந்தமான மனமும் அந்த இயற்கை காற்றும் குளுமையான காற்று ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதில் விசிறினாவே அந்த காற்று ரொம்ப ஜில்லாக வருது. நான் இதை நான் இவ்வளோ அளவு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கல. சரி வாங்கி பார்ப்போன்ட்டு தான் வாங்கினேன். இது 330 ருபீஸ் ஆகுது. அமேசானில் தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை இதை வாங்கி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு சாரீ வாங்கினா கூட 300 ருபீஸ் ஆகுது. ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு, உடம்புக்கு நல்லதுக்கு நம்ம செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை. நிறைய பேர் இந்த விசிறியை வாங்கி பூஜை ரூமில் தனியாக சாமிக்குன்னு கூட நீங்கள் வாங்கி வச்சு சாமிக்கு விசிறி விடலாம். அந்த பூஜை ரூமே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாகவும் செஞ்சுருக்காங்க. இது ஒரு பெரிய ஸ்டிக் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பைப்பிங் மாதிரி செஞ்சுருக்காங்க. நல்லா அடர்த்தியாக இருக்குது வெட்டி வேர். இதில் தூள் கொஞ்சம் கொட்டுது. நம்ம தண்ணி தெளிச்சிட்டோம்னா அந்த தூள் கொட்டுறது நின்றுடும். ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி வாங்கிக்கோங்க. தனியாக வெட்டி வேருக்கும் லிங்க் தரேன், அதுவும் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். லூஸாகவும் இந்த வெட்டி வேர் இருக்குது. உங்கள் ஊரில் நாட்டு மருந்து கடை இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கம்மியாக வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய ஊரில் நாட்டு மருந்து கடையெல்லாம் இருக்கவே இருக்காது. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் கொஞ்சம் போலி இதெல்லாம் கொடுத்துடுவாங்க. நீங்கள் அமேசானில் வாங்கும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.